இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எத்தனை முறை நம்பிக்கையோடு இயேசுவின் பெயரை உச்சரித்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 24 வரை நாம் வாசிக்க கேட்டோம் என்றால், இயேசுவால் இறை வார்த்தையை மக்களிடம் அறிவிக்க அனுப்பப்பட்ட சீடர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வருகிறார்கள். அவர்களின் வருகையில் மகிழ்ச்சி தென்பட்டது. சந்தோஷம், திருப்தி, அமைதி, கண்களிலே ஆனந்தம். அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இயேசுவின் பெயரை உச்சரித்தவுடனே சாத்தான்கள் ஓட்டம் எடுத்தன, நோய்கள் குணமாக்கப்பட்டன. ஆகவே நாங்கள் சென்ற பணி வெற்றி பெற்றது என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த வெற்றி யாரின் வெற்றி? இயேசுவின் வெற்றி. நமது வெற்றி அல்ல. நம்மை கடவுள் அவரது ஆயுதமாக பயன்படுத்துகிறார். ஆனால் அவரே நம் வழியாக செயல்படுகிறார். ஆகவே நீங்களும் நானும் மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக இருந்து கொண்டு இயேசுவின் பெயரை தொடர்ந்து உச்சரிப்போம். தொடர்ந்து உச்சரிக்கின்ற அந்த பெயர் நம்முடைய உடலோடும், நம்முடைய ஆன்மாவோடும், நம்முடைய இரத்தத்தோடும், நரம்புகளோடும், சதைகளோடும் ஒன்றிணையட்டும். அப்பொழுது இறை ஆசிரை நாம் பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் நமக்கே ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம் வழியாக இறைவன் வெளிப்படுவதற்கும் நம் ஆயுதமாக தயாராகின்றோம். ஆக நம் தேவைகள் எதுவென்று இறைவன் அறிந்திருக்கின்றாரோ, இறைவன் நினைக்கின்றாரோ அவற்றை நமக்கு நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் பெயரை உச்சரிப்போம். அதைப்போன்று இந்த நற்செய்தியிலே இயேசு கூறுகின்றார், உங்கள் வழியாக இறைவன் செயலாற்றுகிறார். அதாவது சாத்தானை அவர் உங்கள் வழியாக செயலுக்கு செய்கின்றார் என்பதற்காக நீங்கள் மகிழ வேண்டாம். அதே நேரத்திலே உங்கள் பெயர்கள் எல்லாம் விண்ணரசில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக மகிழுங்கள் என்று சொல்லுகின்றார். காரணம், இந்த உலகில் பொறிக்கப்பட்டிருக்கும் எந்த பெயர்களும் ஒரு நாள் அகற்றப்படும் என்பது யதார்த்த உண்மை. ஆனால் உங்கள் பெயர் விண்ணகத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒன்று, நீங்கள் இறைவனின் அருள் கொடையை உங்களை சுற்றியிருக்கும் மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள். மற்றொன்று, வெரோனிக்காவின் செயல் போன்றது. இயேசு முள்முடி தரிக்கப்பட்டு, சாட்டைகள் அடிக்கப்பட்டு கல்வாரி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே முகமெல்லாம் இரத்த வியர்வை. வெரோனிக்கா என்ற பெண்மணி ஒரு துணியை எடுத்து அந்த இயேசுடைய முகத்தை துடைக்கின்றாள். அந்த பெண்மணியின் பெயர் இன்றளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருந்தால், நீங்கள் உடலளவில் இந்த உலகில் இல்லாவிட்டாலும் உங்கள் பெயர் பேசப்பட்டு கொண்டே இருக்கும், உங்கள் பெயர் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதுதான். அடுத்ததாக இயேசு கூறுகிறார், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார். அதாவது இறைவனை காண அல்லது கொஞ்சமாவது புரிந்து கொள்ள பெரிய பெரிய படிப்பு அல்லது பெரும் சிந்தனைவாதியாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மேலும் குழந்தையைப் போல் புன்னகை செய்பவர்களாக, முடிந்தால் குழந்தைகளைப் போல் கள்ளம் கபடமற்றவர்களாக, குழந்தைகளைப் போல் எளிய மனம் கொண்டவர்களாக, குழந்தைகளைப் போல் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது இறைவன் தன்னையே அந்த குழந்தைகள் வழியாக வெளிப்படுத்துகின்றார். ஆக இயேசுவின் பிறப்பு செய்தி என்பது பெரிய பெரிய மேதாவிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக முதலில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சாதாரண மனிதர்களுக்கு அந்த செய்தியானது கொடுக்கப்படுகின்றது. அதை போன்று அன்றைய காலத்திலே பெரிய பெரிய மனிதர்கள் அந்த பகுதியிலே இருந்தார்கள். ஏரோது மற்றும் உரோமை அரசை சார்ந்த அந்த மனிதர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் அது வெளிப்படுத்தப்படவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மையும் கூட. அதுபோன்று இயேசு உயிர்த்த அந்த செய்தி என்பது போட்டி போட்டு இயேசுவின் இடத்தை அடுத்து பிடிக்க போராடிய அந்த சீடர்களுக்கு காண்பிக்கப்படவில்லை. மாறாக இயேசுவின் உயிர்ப்பு முதலில் பெண்மணிகளுக்கு காண்பிக்கப்படுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாமும் எளிய உள்ளம் கொண்டவர்களாக, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, நம்பிக்கை முழுமையாக இயேசுவின் மீது வைத்தவர்களாக வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக போன்று வாழ முடியும். அதை போன்று
இயேசு விரும்பியபடி இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கக்கூடியவர்களாக, உச்சரித்து கொண்டே அவருடைய அருளை பெறக்கூடியவர்களாக வாழ முடியும். அப்படி வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் அனைத்தும் இன்று நாம் விடுபட்டு உண்மையுள்ள மனிதர்களாகவும் இயேசுடைய அன்பு சீடர்களாகவும் அன்பு பிள்ளைகளாகவும் வாழ முடியும். அத்தகைய வரத்தை வேண்டி இந்த நாளிலே இறைவன் கரத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.